அனைவருக்கும் வணக்கம். ஏன் தராசு துலாத்து கொடுத்தாங்கன்னா பிடிச்ச புடியில நின்று சாதிச்சுட்டாயா அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ராசி. தாய் இருக்கிறார்கள், தந்தை இல்லை. அப்ப அதற்கு பதிலாக ஒருத்தருக்கு கார் இருக்கும், ஆனா சரியான நேரத்தில் அந்த காரை பயன்படுத்தி கொள்ள முடியாது. அப்ப துலா ராசிக்காரன் எனக்கு லாபம் இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா யாரை வழிபடணும் அப்படின்னா, துலாத்துல பிறந்தாலே நீ போய்த்தாகணும், வேற வழியே இல்லை, நோ ஆப்ஷன். யாருக்கு எது லாபம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எது லாபம் அப்படின்னா, துலாம் ராசியை பொறுத்தவரை துலாம் ராசியின் லாபாதிபதி அப்படின்னா சூரிய பகவான், அதே மாதிரி சந்திர பகவான். தாய் தந்தை தான் லாபம். தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு தாய் தந்தை ஸ்தானத்துல யாரையாவது பகவான் உங்களுக்கு கொடுத்திருப்பார், அவர்கள் தான் லாபம். இன்னொன்று சனீஸ்வர பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. அப்ப இந்த சனீஸ்வர பகவான் உச்சமடைகிறதால எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக நின்று சாதித்து காட்டக்கூடிய லாபம் அடையக்கூடிய ராசி துலா ராசி. உங்களுடைய பாயிண்ட்ல நீங்க தெளிவா நிக்கணும். ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும். ஆனா முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவுல ஸ்டஃப்னா நின்று நிலையாக நிலைத்து நிற்கணும். சனீஸ்வர பகவான் நிலைப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். தராசு எப்படி அப்படியே நிலையா நின்னாதான் அது உங்களுக்கு இரண்டு பக்கமும் சமமாக இருக்கு என்ற அர்த்தம். அந்த முள்ளு நிக்கிற மாதிரி உங்களுடைய துலாத்துடைய சின்னமே தராசு. ஏன் தராசு துலாத்து கொடுத்தாங்கன்னா, சனீஸ்வர பகவான் நிலைப்பு தன்மையை கொடுக்கக்கூடியவர். இரண்டு பக்கமும் சரியாக நிறுத்தி உங்களை நிலைப்புத்தன்மையோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் சனீஸ்வர பகவான். அவர் உச்சமடையக்கூடிய ராசி துலா ராசி. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எது லாபம்னா, தாய் தந்தை. தாய் இல்லாதவர்களுக்கு தந்தை மட்டும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு தந்தை இல்லாமல் தாய் மட்டும் இருக்கலாம். அந்த தாய் தந்தை தான் ராசி. அப்படி தாய் தந்தையில இப்ப தாய் இருக்கிறார்கள், தந்தை இல்லை. அப்ப அதற்கு பதிலாக மாமன் இருப்பார்கள், இல்ல தந்தை ஸ்தானத்தில் வேற யாராவது ஒருத்தர் இருப்பார்கள். அப்ப யார் அந்த ஸ்தானத்தை உங்களுக்கு நிறைவு செய்கிறார்கள், அவர்கள் தான் லாபம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தாலும் பிடிச்ச புடியில நின்று சாதிச்சுக்கிட்டாயா அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ராசி துலா ராசி. அப்ப எடுத்த காரியத்தில் நிலையாக நிலைத்து நின்று ஒரே புடியா நின்று போராடி ஜெயிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க லாபமானவர்கள். இதுல இந்த துலா ராசி ஆள்வது யார் அப்படின்னா, சுக்கிர பகவானாக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் உச்சமடைகிறதால பல விஷயங்களில் உங்களுடைய சுகபோக வாழ்க்கையை கெடுத்து விடுவார். ஒருத்தருக்கு கார் இருக்கும், ஆனா சரியான நேரத்தில் அந்த காரை பயன்படுத்தி கொள்ள முடியாது. வீடு இருக்கும், ஆனா வெளியூர்ல போய் வேலை விஷயமாக 10 பேரோட 11வது பேராக ரொம்ப ஒரு சாதாரண இடத்தில் வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்து விடுவார். அப்ப இதையெல்லாம் லாபகரமா மாத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழின்னா, உங்களுக்கு தாயாக தந்தையாக இருந்து யார் செயல்படுகிறார்கள் அவர்களிடம் அன்பை பாராட்ட வேண்டும். அங்க உங்களுடைய அதிகாரத்தையோ உங்களுடைய பிடிவாதத்தையோ காட்டக்கூடாது. அதே சமயத்துல வேலை விஷயத்துல, வருமான விஷயத்துல, அதிகார விஷயத்துல, ஆளுமையான விஷயத்துல நீங்க நிலைப்புத்தன்மையாக பிடிவாதமாக இருந்து சாதித்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இதுல இன்னொன்று துலா ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளணும். துலா ராசிக்காரர்கள் பிடிவாதமாக இருந்து சாதிப்பார்கள். அதே சமயத்தில் வாழ்க்கை துணை உறவு என்பது முழுமையான லாபமும் இல்லை, முழுமையான நஷ்டமும் இல்லை, ஈக்குவலா இருக்கும். அதனால அதுல பயம் வேண்டாம். ஆனா நண்பர்களிடம் ஏமாந்து போகக்கூடிய ராசி துலா ராசி. நிறைய நண்பர்களால் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். நண்பர்களை பெருசா நினைச்சுக்குவாங்க, அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை சரியாக கொடுத்து, உங்களுக்கு தாய் தந்தை ஸ்தானத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு
உண்மையாக இருந்து, ஆத்மார்த்தமாக இருந்து, அன்பாக இருந்து, வேலை விஷயத்தில் பிடிவாதமாக இருந்து சாதித்துக் கொண்டால் துலா ராசிக்காரன் லாபகரமான ஒரு ராசி. அப்ப துலா ராசிக்காரன் எனக்கு லாபம் இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா யாரை வழிபடணும் அப்படின்னா, துலா ராசிக்காரர்கள் நேரா சீர்காழி போயிடணும். சீர்காழியில சட்டநாதர்னு ஒரு கோவில் இருக்கு. சீர்காழி சட்டநாதர், நீ துலாத்துல பிறந்தாலே நீ போய்த்தான், வேற வழியே இல்லை, நோ ஆப்ஷன், அதற்கு மாற்றே இல்லை. நேரா சீர்காழி போய் சட்டநாதரை பார்த்து சட்டநாதருக்கு ஒரு அபிஷேகம் செய்துட்டு சட்டநாதருடைய படத்தை வாங்கி வந்து வீட்டில் வைத்து சனிக்கிழமை காலையில 6 to 7 குளிகை காலத்துல சட்டநாதரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் தொழில் ரீதியாக, வருமான ரீதியாக, வேலை ரீதியாக உங்களுடைய பிடிவாதமானது வெற்றி பெற்று நீங்கள் தொழிலில் வெற்றிகரமான லாபகரமான ஒரு நபராக வலம் வர முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய அதிகாரத்தை, பிடிவாதத்தை வீட்டில் தாய் தந்தையரிடமோ அல்ல தாய் தந்தை ஸ்தானத்தில் யார் இருக்கிறாரோ அவர்களிடம் காட்டாமல் நடந்து கொள்ளும் போது உங்கள் லாபம் முழுமையாக உங்களுக்கு செயல்படும். அப்ப துலா ராசிக்காரர்கள் அனைவரும் சீர்காழி சென்று சட்டநாதரை வழிபட்டு லாபகரமாக வாழ வாழ்த்துக்கள்.